போதை பழக்கத்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்று யாராவது ஒருவர் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? டாஸ்மாக் மதுபோதை எனும் அசிங்கம் பற்றி அறத்தமிழன் பேரியக்கத்தின் தலைவர் விஜய் சீதாராமன் பேசியதை நீங்களே கேளுங்கள். ஒவ்வொரு குடிமகனும் மதுவுக்கு போதைக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை பதிவிட வேண்டும். இந்த அரசு மதுக்கடையை மூடும், அந்த அரசு மதுக்கடையை மூடும் என்று இன்றைய அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டிருப்பது போன்ற முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. விற்பனை முறையையும் செயல்முறைகளையும் இன்றைய ஆட்சியாளர்கள் மாற்றுவார்களே தவிர மதுவும் போதையும் ஒழிக்கப்படும் என்று கூறுவதெல்லாம் காணல் நீர் மட்டுமே. இங்குள்ள ஒவ்வொரு தனிமனிதனும் மதுவுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை, விழிப்புணர்வை முன்வைக்க வேண்டும். மதுவால் கிடைப்பது மகிழ்ச்சி அல்ல, அது தற்காலிக மனப்பிறழ்வு என்பதை உணர வேண்டும். தன்னிலை மறந்து சில மணி நேரம் இருப்பது எப்படி மகிழ்ச்சியாகும்? என்ன செய்கின்றோம் என்று சுய நினைவை இழந்து, நாக்கு குளறி, கால்கள் தடுமாறி, கண்கள் ஒளியிழந்து, ஆடை நழுவுவது கூட தெரியாமல் அறிவிழந்து நிற்பதுதான் ஆனந்தமா? இதைவிட ஒரு மனிதன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்ள முடியுமா? ஒரு பெண்ணோ ஆணோ மது மயக்கத்தில் நிலை தடுமாறி தன்னிலை மறந்து கிடக்க ஏன் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும்? ஏன் பெரும் பதவியில் இருக்க வேண்டும்? மது போதையில் மயங்கி சுய நினைவை இழந்து தன்னைத்தானே கேவலப்படுத்தி கொண்டவர்கள் எப்படி மற்றவர்களின் மரியாதை எதிர்பார்க்க முடியும்? ஒரு ஹைடெக் பாரில் சென்று குடிப்பதால் அது கௌரவமாகிவிடாது. கூட்டத்தில் பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒருவனும் ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினலுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது? இரண்டு பேருமே கயவர்கள்தான். அதே போன்று சாலையிலே ஆடை நழுவி கிடக்கும் ஒரு குடிகாரனுக்கும் உயர்ந்த மதுக்கடைகளிலே தடுமாறும் ஒருவனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? இளைஞர்களே, இந்த மது போதை எனும் அசிங்கத்தை ஒருபோதும் நாடாதீர்கள். உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் மதுவை நாடுங்கள். அறத்தமிழன் பேரியக்கம் மதுவை ஒழிப்போம், திரையை புறக்கணிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைக்கின்றது. போதை எந்த விதத்திலும் இருப்பது ஏற்புடையது கிடையாது. அது மதுவாக, புகையாக, போதையாக, இன்னும் எத்தனையோ பெயர்களில் இருக்கலாம். அவையெல்லாம் அசிங்கங்கள் என்பதை உணர்ந்து அதை தூக்கி எறியுங்கள். அறிவார்ந்த ஒரு தலைமுறை உருவாவதற்கு அடிப்படையே போதையற்ற சமூகமாக அதை உருவாக்குவதுதான். என் அன்பு தம்பி தங்கைகளே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் மதுவை ஒருபோதும் நினைத்து பார்க்காதீர்கள். உங்கள் இலக்குகளை, லட்சிய பாதையினை மது எளிதாக கொன்றுவிடும். மது பழக்கத்தால் என் வாழ்க்கையை இழந்து நிற்கின்றேன் என்று கூறக்கூடிய லட்சோப லட்ச மக்களை நாம் பார்க்கின்றோம். குடிப்பழக்கத்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் யாரும் காட்ட முடியுமா? எல்லாவற்றையுமே அனுபவப்பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களிடமிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். மது பற்றிய பாடத்தை மதுவால் அழிந்து போனவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். உடல் நலத்தை கெடுத்து, மானத்தை, மரியாதையை இழந்து, பொருளாதாரத்தை இழக்கும் நிலையை உருவாக்கும் மதுவை, புகையை, போதையை, பல்வேறு விதத்திலான அத்தனை போதைகளையும் ஒழிப்போம். மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் மதுவை தூக்கி எறிவோம். அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குவோம். உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கள்காதல் கொண்டொழுகுவார். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.